தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மிக நீண்ட காலமான ஒரு கோரிக்கை, விவசாயிகளின் கோரிக்கை, கள் விற்பனை தமிழகத்தில் அனுமதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகளை எல்லா கட்சிகளுக்கும் வைத்திருக்கிறார்கள். 2 கட்சிகள் மாறி மாறி ஆண்டிருக்கிறார்கள். 3வதாக ஒரு கட்சியும் வந்திருக்கிறது. இந்த நிலைமையில கூட விவசாயிகளின் குரல்களை ஆட்சியாளர்கள் கேட்ட மாதிரி தெரியல. ஆனால் கோர்ட்டுக்கு கேட்டிருக்கு. விவசாயி கள் இறக்கியதாக காரணத்திற்காக சுடப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு வந்த இடத்தில் நீதிபதிகள் ஒரு முக்கியமான கேள்வி வச்சிருக்காரு. ஒரு விவசாயியை கள் இறக்குறாங்கிற காரணத்திற்காக 4 குண்டுகள் சுடுற அளவுக்கா நிலைமை மோசமாக இருக்கிறது? ஏன் காவல்துறைக்கு இத்தனை அக்கறை? இதை விட நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதன் மீதெல்லாம் அக்கறை இல்லை. ஆனால் ஒரு கல்லுக்காக விவசாயியை 3 போலீஸார்கள் சேர்ந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளோட கூடவே இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கேரளாவிலையும் பாண்டிச்சேரியிலையும் இருக்கிற கல் ஏன் தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது? ஏன் காவல்துறை இந்த டாஸ்மார்க்கில் விற்கப்படும் சாராயத்திற்கு ஆதரவாகவே நடந்து கொள்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கிறது? ஏன் அரசாங்கம் அதன் மீது இவ்வளவு அக்கறை செலுத்துகிறது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கூடவே இன்னொரு விஷயத்தையும் கேட்டிருக்காரு. கல்களால் என்னென்ன நன்மைகள் விளையும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி முக்கியமான விஷயமா ஒரு விஷயத்தை அவங்க பார்த்துருக்காங்க. கள் அப்படிங்கிற அந்த சின்ன விஷயத்தை உங்களால் தேடி பிடிச்சி அதை ஒழிக்க முடிகிறது. அதே கல்குவாரி, பிரம்மாண்டமாக இருக்கிற கல்குவாரிகளில் நடக்கிற திருட்டை உங்களால் பிடிக்க முடியலன்னா இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகள் எல்லாம் ஆட்சியாளர்களுக்கு கேட்குமா? கள் வியாபாரம் இங்கு அனுமதிக்கப்படுமா? விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை ஏற்கப்படுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளைத்தான் உரைகள் நிகழ்ச்சி இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறது. கல்கடை திறக்கலாமே, மது பார் மாஃபியா ஆதிக்கம் ஒழிய வழிகாட்டும் கேள்வி என்பதை குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் தமிழ்நாடு கள் இயக்கத்தை சார்ந்த திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு கரு ஜெயக்கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். சார் ஜெயக்கண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து தான் நான் இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கடந்த ஆட்சி திமுகவின் ஆட்சியாக இருந்தது. கல்லுக்கு அதாவது அனுமதி கொடுப்போம் அப்படின்னு நிறைய பேசியிருந்தார், விவசாயிகளுக்குன்னு பேசியிருந்தார். ஆனால் கடைசி வரைக்கும் அதற்கான ஒப்புதல்களோ அதற்கான முன்னெடுப்புகளோ எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இந்த ஆட்சியும் இப்போ தான் வந்திருக்காங்க, நம்ம விமர்சனம் வைக்க முடியாதுன்னா கூட அதற்கான மேனிஃபெஸ்டோலையும் இதை பெருசாக சொன்ன மாதிரியும் இல்லை. ஆனால் நீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பி இருக்கிறது. அந்த கேள்வி என்பது ரொம்ப நுட்பமானதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கள் இறக்கப்படுவதை அனுமதிக்கிறது சரியான முடிவாக இருக்குமா? இன்னைக்கு நம்ம முழுவதுமாக மதுவிலக்குன்னு போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை எல்லா கட்சிகளும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த கள் என்பது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமையுமா? எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அதாவது ஏற்கனவே டாஸ்மாக் என்ற அமைப்பு இருக்கிறது. அதை தொடர்ந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீண்ட காலமாக கல் இறக்கும் அந்த கோரிக்கையும் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசுக்கு, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகமா அவர்களிடம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழலில் அந்த இசக்கி ராஜா என்ற உதவி ஆய்வாளர் ஒரு விவசாயி ஒருவரை கொடூரமாக சுட்டுக் கொன்ற அந்த ஒரு காரணத்திற்காக தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதி அரசர்கள் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் கேரளா மற்றும் புதுச்சேரியில் இருப்பது போன்று கல் பயன்பாடு விவசாயிகளுக்கு உதவியாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் கருத்து கூறியிருக்கிறார்கள். இதனை வைத்து தமிழ்நாடு அரசு முழுமையாக அது குறித்து ஒரு கொள்கையை உருவாக்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. அதாவது மூல வழக்கு என்று சொல்வோம். இந்த வழக்கினுடைய நோக்கம், இந்த வழக்கு அந்த குறிப்பாக என்கவுண்டர் என்ற பெயரில் அவர்கள் தொடர்ச்சியாக
சட்டத்திற்கு விரோதமான கொலைகளை செய்கின்ற காவல்துறை அதிகாரிகளை விமர்சிக்கின்ற போக்கில் இது போன்ற ஒரு கருத்துக்களை நீதியரசர் குறிப்பிட்டிருக்கார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது கல் இறக்குதல் சம்பந்தப்பட்ட தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை முடிவு என்னவென்று கேட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு அது குறித்து விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது நீண்ட காலமாக இருக்கின்ற கோரிக்கை, பொதுவாகவே டாஸ்மாக் இல்லை என்றால் கள்ளச்சாராயம் பெருகிவிடும் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விவசாயிகளுக்கான முக்கிய கோரிக்கையான கல் இறக்குதல் மற்றும் அதற்குரிய பயன்பாடுகள் குறித்து ஏற்கனவே தொடர்ச்சியாக பேசி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அது குறித்து ஒரு தெளிவான வரையறை கிடையாது. ஒருவேளை கல் இறக்கு என்றால் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, குறிப்பாக டாஸ்மாகை முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்ட பிறகு கல் வருமா, இது போன்ற தகவல்களை, இது போன்ற செய்திகளை முழுமையாக சொல்லாமல் ஜெயகண்ணன் சார் அவர்கள் கேட்டிருப்பது கேள்வி அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். அவர்களே சுட்டி காட்டியிருக்காங்க, பக்கத்து மாநிலமான அல்லது யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற பாண்டிச்சேரியில அதற்கான அனுமதி இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, சுத்தி இருக்கு. அவர்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போதும். இந்த அரசுக்கு டாஸ்மாக் வருமானத்தை இழப்பதில் கொஞ்சமும் இஷ்டம் இல்லை, விவசாயிகள் மேல் அக்கறை இல்லை அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கலாமா? இந்த அரசுன்றது நான் இப்ப ஒரு மாத காலமாக இருக்கிற அந்த அரசு சொல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் ஆளுகிற எல்லா அரசையும் சேர்த்து சொல்றேன். ஒப்பீட்டளவில் நம்ம பார்க்கும்போது பாண்டிச்சேரியில மது விற்பனை இருக்கிறது. அங்கு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்கள், தனியார் ஒயின்ஸ் என்று சொல்லக்கூடிய தனியார்களுடைய அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அங்கும் கூட பாத்தீங்கன்னா அது ஒரு சிறிய மாநிலம் இருந்தாலும் கூட அந்த கல் இறக்குதல் அதற்கு பல்வேறு உங்களுக்கு கேரளாவும் ஆந்திராவும் சிறிய மாநிலம் இல்லையே. கேரளாவிலும் நீங்கள் சொல்லுவது போல அது ஒரு கட்டுப்பாடான மாநிலம். அவர்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை உண்மையாக சொல்ல போனால் அங்கும் தமிழ்நாட்டை விட மது விரும்பிகள் அதிகமாக இருந்தாலும் அங்கு ஒரு எதுலையுமே ஒரு ரெகுலாரிட்டி உண்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டை போல எது எடுத்தாலும் உடனடியாக அதிகமான பங்க தமிழ்நாட்டுல டாஸ்மாக் எவ்வளவு விற்பனை உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தீபாவளி நாட்களா இருக்கணும், பொங்கல், அந்த விற்பனைக்காகத்தான் இந்த கல் என்பது மறுக்கப்படுகிறதா? உணவு உரிமையில இது வராதா? சொல்றேன். ஐயா எப்படி கல் பயன்பாட்டு கல் இறக்குதலுக்கு ஆதரவாக பேசுகின்ற போது நானும் அவருக்கு முரண்பட்டு பேச விரும்பவில்லை. தமிழ்நாட்டிற்கு கல், அதாவது விவசாயம் தொடர்பான உணவுப் பொருள் என்றுதான் கல்லை வரையறுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அது குறித்தும் அதனுடைய பயன்பாடு குறித்தும் நமக்கும் ஒப்பீடு, அதாவது ஒப்புதல் இருந்தாலும் கூட அது குறித்து ஒரு முழுமையான நமக்கு வரையறை என்ன செய்ய போறாங்கன்னு அரசு ஒரு திட்டமாக அவர்களுக்கு சொல்லணும். நீண்ட கால கோரிக்கை முன்னாடிலாம் உங்களுக்கு தெரியும், கல்லு கடை, சாராய கடையெல்லாம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறது. இப்பொழுது அது மதுவிலக்கு தொடர்பான அந்த அமல்படுத்துதல் வந்ததுக்கு பிறகு இப்பொழுதுமே மதுவிலக்கு தடுப்பு பிரிவு என்று தமிழ்நாட்டுடைய ஒரு காவல்துறையில ஒரு பிரிவு இருக்கு. அது மதுவிலக்கு அமல்படுத்துவதானே கிடையாது. டாஸ்மாக்ல சரக்கு ஒரிஜினலா டூப்ளிகேட்டா அப்படிங்கறதான் வெளிப்படையா சொல்லக்கூடிய ஒரு அமல் பிரிவா இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற தமிழ்நாடு அரசு என்பது தொடர்ச்சியான வரையறைகளையும் அது தொடர்பான கொள்கை திட்டங்களையும் வகுக்காமல் இதை நம்ம முழுமையாக ஏற்க முடியாது. இன்னொன்று, நீதிமன்றத்தில் சொல்லுகின்ற கருத்துக்கள் அந்த வழக்கு குறித்து சொல்லுகின்ற கருத்துக்களை தவிர அது தமிழ்நாடு அரசை கட்டுப்படுத்தாது. புரிஞ்சு சார், தொடர்ந்து பேசலாம் சார். நல்லசாமி சார், இப்ப இந்த நீதிமன்றத்தின் கருத்தை தாண்டி கூட நான் நேரடியாக இந்த களத்துக்கு கேள்வி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் திரு கருணாநிதி அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறீர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறீர்கள் நேரடியாக. ஆனாலும் கூட கல் விற்பனைக்கு இறக்குவதற்கோ விற்பனைக்கோ குடிப்பதற்கோ எந்த அனுமதியுமே வரல. இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மையான அரசியல் என்ன, உண்மையான காரணங்கள் என்ன சார்? உண்மையான காரணங்கள் என்னன்னா, கள் விற்பனைனா டாஸ்மாக் விற்பனை குறையும்னு அவங்க பயப்படுறாங்க. இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் தான், அமைச்சர்களாக இருந்தவங்க தான் சாராயம் காய்ச்சினாங்க. ஆனால் இப்போ அமைந்திருக்கக்கூடிய அரசுல யாரும் சாராயம் காய்ச்சறவங்க இல்லை. இதுக்கு முந்தைய அரசு, அதுக்கு முந்தைய அரசு எல்லாமே சாராயம் காய்ச்சினவங்க தான். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். இந்த மிடாசுங்கிற ஆளை மிகப்பெரிய ஆளை, அது யாருடைய ஆளை? சசிகலா ஆளை. அதே மாதிரி
மு.க. ஸ்டாலின், கலைஞர் அமைச்சரவையில் இருந்த ஜெகத் ரட்சகன், அப்புறம் டி.ஆர். பாலு, இவங்களுக்கு சாராய ஆலைகள் இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் கால்ஸ் சாராய ஆலை, கனிமலையினுடைய சாராய ஆலை, இதெல்லாம் மறுக்க முடியுமா? அதனாலதான் அவங்க வந்து கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை தொடர்ந்து வச்சிருக்காங்க. இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு ஒரு சிறிய புரிதலுக்காக நான் கேட்கிறேன். கள் என்பது உணவாக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அருந்தவர்கள் அது ஒரு போதைக்கான பானமாக தொடர்ந்து அருந்தி வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட இந்த டாஸ்மார்க்ல இருக்கிற அந்த சாராயங்கள் கொடுக்கிற போதையை கண்டிப்பாக கள் தருவதில்லை. அப்படிங்கிற பட்சத்துல எப்படி குடிகாரர்கள், நீங்க மதுப்பிரியர்னு வேற வேணா சொல்லிக்கங்க, ஆனா நான் அந்த வார்த்தையை தான் தெரிந்தே யூஸ் பண்றேன், குடிகாரர்களுக்கு இந்த கள் என்பது எப்படி ஒரு போதை வஸ்துவாக மாறிவிடும், அவர்களோட அந்த அந்த போதைக்கான அடிமைத்தனத்தை கள் மாற்றிவிடும், அதனால் டாஸ்மார்க் சேல் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்றத நம்மளால ஏத்துக்க முடியுதா? அதுதான் கள நிலவரமா? அதாவது கல்லுக்கு தடை விதிச்சாங்க 1/1/87. எங்களுக்கு தகவல் உரிமை சட்டப்படி தடைக்கு உண்டான காரணத்தை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பனைமரங்களிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு, போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விற்றார்கள். நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு பனைமரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. டாஸ்மாக்கு 9 நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள். 9 நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது, கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது. ஆகவே 1/1/87 இருந்து தமிழ்நாட்டில் கள் இறக்கவும் பருகவும் தடை. இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். உணவுங்கிறது உறுதியாகுது. எப்படின்னா, 4 நாட்களுக்கு முன்னாடி ஆந்திராவினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கல்லிறக்கும் தொழிலாளியினுடைய இருப்பிடத்துக்கு போய் கல்லை இறக்க சொல்லி ஒரு கட்டல் கயித்துல அமர்ந்து அந்த பனைவாழை பட்டையில வந்து வாங்கி குடிச்சார். அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் பிராந்தியோ பிஸ்கியோ குடிச்சிருந்து என்ன ஆயிருக்கும்? இந்திய அளவில் விமர்சனம் எழுந்திருக்கும். இதுல இருந்து கள் உணவுங்கிறது உறுதியாகுது. 2வது, கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, மருத்துவ குணம் கொண்டது, தாய்ப்பாலுக்கு நிகரானது. அதே நேரத்துல டாஸ்மாக் விற்பனை மதுக்களிலும் இறக்குமதி மதுக்களிலும் போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர எந்த ஒரு சத்தும் கிடையாது. நீங்க சொன்னீங்க அனுமதின்னு. நாங்க தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை. கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்துல பாண்டியில, கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில் உலக அளவில் 108 நாடுகள்ல பனைத்தென்னை மரங்கள் இருக்கு. எங்கும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை, தமிழ்நாட்டை தவிர. ஆக அங்கெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கின்றீர்கள்? இப்ப இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிற கருத்து என்பது வேறொரு வழக்குக்காக அந்த வழக்கு விசாரணையின் போது சொல்லப்பட்ட கருத்து. அந்த கருத்தினுடையதான் அரசாங்கத்திற்கு கேள்வியாக இதை வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா இந்த நேரடியாக தீர்ப்புகளை கொடுத்த பிறகும் கூட நீதிமன்றங்கள் குட்டியும் கூட அரசாங்கங்கள் கேட்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்படி வெறும் கேள்வியாக விசாரணையின் போது வைக்கக்கூடிய கேள்வியாக அல்லது அவரோட ஒப்பீனியனாக பாக்குறப்போ இந்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? நம்பிக்கை எங்களுக்கு குறைவாத்தான் இருக்கு. எப்படி ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டை இளைஞர்களும் இயற்கை ஆர்வலர்களும் ஒன்றிணைந்து மீட்டெடுத்தார்களோ அதை போல ஒரு எழுச்சி வந்தால் மட்டுமே முடியும். இல்லாவன முடியவே. மக்கள் மத்தியில ஒரு எழுச்சி வரணும். ஆனா அந்த எழுச்சி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு.
ஆனால் எழுச்சி ஒரு காலகட்டத்தில் வந்தே தீரும். ஏன்னா எங்ககிட்ட 100க்கு 100 நியாயம் இருக்கு, இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. அதாவது உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக தமிழ்நாட்டில் மட்டும் கல்தடை இருக்கின்றது. வள்ளுவர் என்ன சொல்றாரு? எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பழகற்றும் கல்லார் அறிவிலதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் நடந்து கொண்டால் அவர் அறிவில்லாதவர். இல்ல, கல் தடை இருந்தது. கல் தடை என்பது இப்பொழுது கொண்டு வரப்பட்டது அல்ல. ஒரு டாஸ்மார்க்ங்கிறது ஒரு 20 வருடங்களாக இருக்கிறது அப்படி நம்ம பார்க்க முடியுது. அதற்கு முன்னாடியே அந்த தடையை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்ப நீங்க சொல்ற காரணங்கள், டாஸ்மார்க் வருமானங்கள் அப்படின்னு நீங்க இதை காரணமா வைத்தா கூட இப்ப வந்த இயக்கத்தோட நன்மைக்காக அப்ப தடை பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமம் இருக்கு இல்லையா? என்ன அப்பொழுது தடை செய்யப்பட்டதற்கான காரணம் நிஜமாவே என்ன? நீங்க சொன்னீங்க இதுல குவாலிட்டியை அஷ்யூர் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனாலும் தாண்டி அதையெல்லாம் தாண்டி என்ன காரணத்துக்காக அப்பொழுது தடை பண்ணாங்க? உண்மையான காரணம் என்ன? 1/1/87 எம்ஜி ராமச்சந்திரன் முதலமைச்சர். அவருடைய கடைசி காலம். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவருடைய சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன்னு பதிவு பண்றார். நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டிருந்தேன். மருத்துவருடைய ஆலோசனைப்படி கள்ளை குடித்து வந்த காரணத்தால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்றார். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அந்த கடைசி காலத்துல சில நேரங்கள்ல நினைவாற்றல் இருக்காது. அப்போ ஆர்.எம். வீரப்பன் போன்றவங்கெல்லாம் ஆளுமையோடு இருந்தாங்க. அவங்க ஏதோ எம்ஜிஆருக்கு தெரியாம கையெழுத்து வாங்கியிருப்பாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கல் தடைன்னு நாங்க யூகிக்க வேண்டி இருக்குது. இதுதான் கல் தடை. இது ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம். இல்ல, ஆர்.எம். வீரப்பன்லாம் இந்த சைன் வாங்கி எதற்காக அதை பயன்படுத்தி இருப்பாங்க? அவங்களுக்கு என்ன உள்நோக்கம் இருக்கும்? லிக்கர் லாபி இன்னைக்கு பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருமானம் 50,000 கோடி. முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய். இதே அளவுக்கு 50,000 கோடி பின்கதவு வழியா வருமானம் வருது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க ஆளுமையோடு இருக்காங்க. அவங்க தேர்தல் நேரத்துல எடை போட்டு விடை கண்டு எந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கொடுத்துட்றாங்க. அதனாலதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எல்லா கட்சிகளும் பரவலா கையேற்றிடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. அதனாலதான் எந்த ஒரு கட்சியும் கள் விடுதலை பத்தி வாய் திறக்கிறதே இல்லை. சார், அதை தாண்டி கூட இப்ப நீங்க கள் இறக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. விவசாயிகளுக்கான நன்மை மற்றும் அதை அருந்தவர்களுக்கான இருக்கிற பலன்கள் அப்படிலாம் நிறைய சொல்றீங்க. ஜெயகண்ணன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி வைத்திருக்கார். கள் இறக்குனா அதற்கான சட்டத்திட்டங்கள் என்ன, வரைமுறைகள் என்ன, அதோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுவீங்க, அதை எப்படி சந்தைப்படுத்துவீங்க, அதோட இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டோ எக்ஸ்பைரி டேட்டோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உணவாக பார்த்தால் கூட அதோட தர கட்டுப்பாடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை வைக்கிறாரு. அது நம்ம எப்படி பார்க்கலாம்? அதை எப்படி சரியாக சந்தைப்படுத்த முடியும்? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க? உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம். பீகார்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. அங்கே அப்போது சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவண பதிவில் பதிவிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. மக்களுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி கூடி இருக்கின்றது. அங்கும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. அப்படி நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் மரணங்களை ஊக்குவித்ததாக அமையும்னு சொல்லி கொடுக்க மறுத்துவிட்டது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி பகுதியில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு 10 லட்சம் ரூபாயை வாரி வாரி வள்ளல் போல் வழங்கி இருக்கின்றது. அங்கே அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது பீகாரில். இங்கே தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் ஒரு தலைக்குண்டு. நீங்க கேட்டீங்க, பீகாரை போய் பார்த்து அங்க எப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நீங்க நடைமுறைப்படுத்துங்க. பீகார் இங்கதானே இருக்குது, இந்தியாவுக்குள்ளதானே இருக்குது. அதுக்கு ஒன்றும் விசா ஒன்றும் வாங்க வேண்டியது இல்லையே, பாஸ்போர்ட் தேவையில்லையே. ஏன் அரசுக்கு அந்த அறிவு இல்லை? ஏன் பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு, மது கொள்கை மாற்றி அமைக்கக்கூடாது? 10 ஆண்டுகளா பூரண மதுவிலக்கு நடைமுறையில் இருக்குல்ல, அங்கே மட்டும் எப்படி சாத்தியமாகுது?
இப்போ குஜராத்ல வந்து பூரண மதுவிலக்கு. அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, அந்த குஜராத் அரசால் நியமிக்கப்பட்ட என்எம் மியாபோய் கமிட்டி அரசுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது குஜராத்தில் பூரண மதுவிலக்கு இருப்பதும் உண்மை, அது தோற்று போயிருப்பதும் உண்மை. முன்கதவை திறந்து வைத்து வணிகம் நடப்பதில்லை, பின்கதவை திறந்து வைத்து தாராளமாக நடக்கின்றது. இருந்தாலும் குஜராத்தில் மதுவிலக்கு என்ற ஒன்று இருப்பதால் தான் குஜராத் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கின்றது என்பதிலும் உண்மை இல்லாமல் இல்லை. இதுக்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்றாங்க? இதுக்கு அரசு சொல்லும் பதில் என்ன? ஏன் மதுவிலக்கு கொண்டு வர முடியாது? படிப்படியா கொண்டு வாங்க, நீங்க ஒரே நாள் கொண்டு வர வேண்டாங்க. இப்போ கல்லுல வந்து எவ்வளவு இருக்கு? ஆல்கஹால் 4.5% இருக்கு. டாஸ்மாக் மதுக்கள்ல எவ்வளவு இருக்கு? 42.8% இருக்கு. கல்லை விட 10 மடங்கு அதிகமா இருக்குது. சட்டத்துக்கு வரையற என்ன சொல்றாரு ஜெர்மி பென்தாம்? லா இஸ் என் ஈவில், லெசர் ஈவில் வில் பி இன்ஹெரிட்டட் அஸ் லா. சட்டம் என்பது கெடுதி விளைவிக்கக்கூடியது. எது குறைவான கெடுதி விளைவிக்கக்கூடியதோ அதை சட்டமாக ஏற்றப்பட வேண்டும். 4.5% தடை, 42.8% கடை. இதா மக்கள் நலாட்சி? இல்ல கல்லுல உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் இருக்கு, தாய்ப்பாலுக்கு நிகரானது, மருத்துவ குணம் கொண்டது. அதுல என்ன இருக்கு? போதைக்கு காரணமான ஆல்கஹாலை தவிர. ஆனா ஆல்கஹால் எப்படி இருக்குன்னா, கல்லுல எப்படி சுடுசோத்துல ஆல்கஹால் இருக்காது, பழைய சோறா மாறும்போது ஆல்கஹால் வந்துடும். நீங்க மது குறித்து பேசிட்டு இருக்கீங்க, டாஸ்மார்க் பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் நம்ம தாண்டி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதுல மெத்துலாம் வந்துடுச்சு, இன்ஜெக்ஷன் வந்துடுச்சு, அப்படி நிறைய போதை வஸ்துக்கள் வந்துடுச்சு. அதனால இளைஞர்கள்கிட்ட இந்த கல்லுக்கான ஈர்ப்பு இல்லை, அதற்கான ஆர்வம் இல்லை. அதனால அரசாங்கம் ஜென் ஜியை நோக்கி போறதால அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்களா? அதாவது வந்து தமிழ்நாட்டில் உணவுக்கும் மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் வேறுபாடு இல்லை. போதைப் பொருள் என்று அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், பிரவுன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான். மதுக்கள் வேறு, போதைப் பொருள் வேறு. மதுக்கள்ங்கிறது பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, சாராயம் போன்றவைகள்லாம் மதுக்கள். கள் வந்து உணவு, உலக அளவில் உணவு பட்டியலில் வைத்திருக்கக்கூடிய ஒன்று கல். நீங்க ஒழிக்கப்பட வேண்டியது போதைப் பொருள் சர்வதேச அளவில், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். இதுதான். ஆனா ஒரு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பேசியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காது, ஒரு பைசா லஞ்சம் இருக்காது. அவர் கொண்டு இருக்கக்கூடிய ஆர்வத்தினுடைய வெளிப்பாடு. அதாவது நீங்க உண்ணுகின்ற உணவு, பருகுகின்ற பானம் அத்தனையிலே ஆல்கஹால் இருக்குது, விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது. ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் உண்பேன், பானத்தை தான் பருகுவேன்னு சாகிறத தவிர வழி கிடையாது. நாங்க விவசாயிகள் சேடை பாய்ச்சி சேத்தோட ஓட்டி நாத்து உடனே நட்டா நாத்து துளுக்காது. அதே சேரை புளிக்கி போட்டா ஒரு 10 நாள் 15 நாள் புளிக்கி போட்டா அதுல ஆல்கஹால் வந்துடும். நாத்தை பறிச்சு நட்டா நட்ட நாத்து அப்படியே துளுத்து மேல வரும். ஆக பயிருக்கும் ஆல்கஹால் தேவை, அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆல்கஹால் தேவை. ஆனா நன்றி சார். மட்டும் குறைவா இருக்கணும், அவ்வளவுதான். நன்றி சார். சார் ஜெயக்கண்ணன் சார், தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகள் எப்பொழுதுமே நாங்கள் வந்து தமிழின் படி ஆட்சி அமைப்போம், வள்ளுவரை பின்பற்றுவோம் அப்படின்னு இருக்காங்க. கடைசியாக வந்திருக்க தாவேகா வரைக்கும் திமுக, அதிமுக எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வள்ளுவரை தவறாக, வள்ளுவர் சொன்னதை தவறாக புரிந்து கொண்டதின் விளைவாகத்தான் இது இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. கல்லுண்ணாமைன்னாரு, கல் மட்டும் வேணாம் சார், லிஸ்ட்டு போட்டார்ல இந்த விஸ்கி, பிராண்டி, மெத்து அப்படின்னு, அந்த லிஸ்டெல்லாம் சரி, கல் மட்டும் சாப்பிடக்கூடாது வள்ளுவர் சொல்லிட்டாரு, அதனால நம்ம தடை பண்றோம் அப்படின்னு தடை பண்ணிட்டாங்களோ? வள்ளுவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே ஒரு வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்றோம்னா, கல் மட்டுமே அன்றைக்கு இருந்த காரணத்தால் கல் இல்ல 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 சோமபானம், சுராபானம்னு நிறைய இருக்கு. அப்பெல்லாம் மது இல்லாமலாம் இல்ல இல்ல. அவர் கல்லுண்ணாமைன்னு சொன்னதை சரியாக இவர்கள் கல்லுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்களாங்கிறதான் கேள்வியா இருக்கு. ஒழுக்கத்திற்கு எந்த விதமான மதுபானங்களும் அருந்தாமல் இருப்பதுதான் நன்மை. குறிப்பாக கல் உண்பது சரியா தவறா என்பது ஆய்வுக்குரியது, அது ஒரு பக்கம். ஆனாலும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாஸ்மாகில் வழங்கக்கூடிய அந்த மது வகைகளோடு ஒப்பிடுகையில் கல் கண்டிப்பாக அதன் பயன்பாட்டை கொண்டு வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய ஏற்கனவே இருந்த அந்த கல்லு கடைகள் போன்று, அதாவது என்னன்னா ஒரு செய்தியை சொல்லிடுறேன், டாஸ்மாக் உடைய அந்த கடைகளை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறாங்க இல்லையா,
அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு முன்மாதிரி அந்த அவுட்லெட்டா கூட கல்லு கடைகளை வைக்கலாம். இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, விவசாயிகள் நேரடியாகவே கல்லை விற்பனை செய்ய முடியுமானா, டாஸ்மாக் போல ஏதாவது ஒரு நிறுவனத்தை ஆரம்பிங்க. அந்த டாஸ்மாகை போன்ற ஒரு நிறுவனத்தில் அல்லது அந்த டாஸ்மாக் நிறுவனத்தையே கூட கல்லு மற்ற உங்களுக்கு உணவுப் பொருள் தானே சொல்றோம், அதற்கான நிறுவனம் ஆக்கிட்டு முழுமையாக மதுவிலக்கை கொண்டு வருகின்ற போது, படிப்படியாக கல்லை வந்து நீங்க வந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருகின்ற போது முழுமையாக அது வந்து ஆரோக்கியத்திற்காக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மது மற்றும் போதையால் சீரழிந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டை மீட்டு வருவதற்கு இந்த கல்லை பயன்படுத்துவது கூட ஒரு மாற்று உதாரணமாக அமையக்கூடும். ஆனா அதற்கான திட்டங்களை இல்லாமல் பொதுவாக பேசிக் கொண்டிருப்பதோ, நான் விவசாயிகளுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, இது விவசாயிகள் மூலமா கிடைக்கக்கூடியது அப்படிங்கறது திரும்ப திரும்ப சொல்றோம். அதுலயும் பாத்தீங்கன்னா தென்னங்கல் பனங்கல் எல்லாம் இருக்கிறது நானும் கிராமத்துல இருந்து வந்தாலும் எனக்கு தெரியும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது எந்த வகையில் அவர் வந்து உங்களுக்கு சந்தைப்படுத்துதல் தொடர்ச்சியா வந்து இப்ப கல்வு வந்து விக்கிறாங்க அப்படின்னா உழவர் சந்தை மாதிரி உழவர்கள் வந்து அவர்கள் விளைவித்த வந்து காய்கறிகளை வந்து நேரடியா வந்து உழவர் சந்தையில சார் ஜெயகண்ணன் சார் நேரடியா கேள்வி கேட்குறேன். மது கூடங்கள் வைத்திருப்பவர்கள், பார் வைத்திருப்பவர்கள், அதன் மூலமாக மாஃபியாக்கள், கட்ட பஞ்சாயத்துகள்னு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவர்கள் தருவதை விவசாயிகள் தந்துருவாங்களா? அப்புறம் எதுக்கு அவங்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதை தான் நல்லசாமி சார் சொல்றாரு. அதை நம்ம எந்த அளவுக்கு சரின்னு எடுத்துக்கலாம்? நான் திரும்ப சொல்றதை நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கணும். அதாவது மதுபான ஆலைகளை ஒழித்து விட்டு டாஸ்மாகை வந்து எடுத்துட்டா அங்க வந்து நீங்க கல் பயன்பாட்டை விவசாயிகளுக்கான நன்மைகளுக்காக கொண்டு வரும். நீதியரசர்களுடைய கருத்து அதுதான். ஏன் வந்து திரும்ப வந்து நீங்க கல்ல வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரக்கூடாது, மது விலக்கை அமல்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கேள்வியில அந்த இருக்கக்கூடிய அந்த செய்தி என்னன்னா, விவசாயிகளுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய கல்லை கொண்டு வரும் பொழுது இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் போதையில் இருந்து விடுவித்து கல் எப்பொழுதும் உணவுப் பொருள் என்பதில் மாற்று கருத்துல அது ஆய்வுக்கு உட்பட்டது. அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இல்ல ஜெயகண்ணன் சார், இந்த கருத்தை தொடர்ந்து நீதிமன்றங்கள் வச்சிருக்காங்க, சில அரசியல் கட்சி தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள். இப்போ நல்லசாமி சார் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருக்காரு. அந்த கருத்துக்களை நிறைய இடங்கள்ல நீதிமன்றங்களே கூட வச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தின் நீதி பரிபாலனம் எந்த அளவுக்கு வேகமா இருக்குமோ அதை விட பல மடங்கு வேகமானது அதை சுத்தல்ல விடுறதுன்னு. ஏன் சுத்தல்ல விடுறாங்கிறதான இப்போ கேள்வியா இருக்கு. அட்லீஸ்ட் இப்போயாவது இந்த மாஃபியாக்களுக்கு முடிவு வருமா? என்னோட இறுதியான கேள்வி சார். நான் தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த வழக்கு என்பது ஒரு வந்து அந்த விற்பனை, அதாவது அந்த தென்னை மரத்துல இருந்தது பதநீரா கல்லான்னு சொல்லிட்டு அதை பார்க்கின்ற போது அந்த விவசாயியை இசைக்கிராஜா என்ற அந்த எஸ்ஐ அத்துமீறி சுட்டு கொன்றதுக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது. உயர்நீதிமன்றத்தில் நீதி அரசர்கள் ஒரு விவசாயியை வந்து நீங்க வந்து இது மாதிரியான ஒரு அணுகுமுறையை செஞ்சிருக்கீங்க, அப்படி என்றால் விவசாயிகளுக்கு ஒரு நன்மை பயக்கூடிய கல்லை திரும்ப கொண்டு வரணும் ஒரு கருத்து. இது அதாவது இதுதான் மெயின் வழக்கு கிடையாது, பிரதான வழக்கு கிடையாது. பிரதான வழக்கு ஏற்கனவே கல் தொடர்பான கொள்கை முடிவு என்று தெளிவாக நீதிமன்றம் சொல்லிடுவாங்க. நீதிமன்றத்தால் உங்களுக்கு வந்து நீங்க கல்லு கடைகளை திறக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட முடியாது. இதுதான் நடைமுறை இயல்பு. ஆனால் அரசு எடுக்கின்ற கொள்கை முடிவுகளை நீதிமன்றம் வந்து இது போன்ற எல்லா கருத்துக்களையும் நீதி அரசருக்கு கருத்துக்கள் சொல்ல முடியாது என்பது உண்மை. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இது விவசாயிகளுக்கு நன்மை பயக்க வேண்டி சொன்ன கருத்துக்களை தொடர்ச்சியாக கல்லு கடைகளை திறப்பதற்கான வந்து உத்தரவாக நீங்க நினைச்சிடக்கூடாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஒரு குறிப்பிட்ட வழக்கில் அந்த கல் சார் ஜெயகண்ணன் சார் இது ரொம்ப தெளிவாகவே தான் இருக்கு. நான் அதுல எந்த குழப்பத்துக்கும் உருவாக்க விரும்பல. ஆனால் நீதிமன்றம் இப்படி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது, புதிய அரசாங்கம் அமைந்திருக்கிறது. சார் சொன்ன மாதிரி அவர்களுக்கு இந்த மதுபானத்தை உற்பத்தி செய்பவர்களோட எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத எல்லாமே புரிஞ்சுக்கிட்டா கூட இந்த அரசாவது அந்த முடிவை எடுக்குமா அப்படிங்கிறத என்னோட கேள்வியாக இருக்குது. நம்ம அந்த வழக்குக்குள்ளே போக வேணாம், அந்த கேள்விக்குள்ளே தான் நம்ம நிற்கிறோம். இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்பது கூட்டணி அரசாக இருக்கின்ற காரணத்தால் எப்பொழுதுமே வந்து ஐயா விவசாய சங்கங்கள்லாம் வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு தொடர்புள்ளவை. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் வந்து ஆதரவோடு தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது என்பதால் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இன்று விடுதலை சிறுத்தைகள், அந்த இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் அழுத்தமாக இதற்கு குரல் கொடுத்து உங்களுக்கு இன்றைக்கு அந்த விடுதலை சிறுத்தைகள்லாம் தொடர்ச்சியாக வந்து கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பவர்கள் தான். அதே போல கம்யூனிஸ்டுகளும் இதற்கான அழுத்தத்தை கொடுத்து இன்றைக்கு அமைந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி அரசில்
இது தொடர்பாக பேச வேண்டும். ஐயாவை போன்ற தொடர்ச்சியாக போராடக்கூடிய போராளிகள் எல்லாம் அதற்குரிய கருத்துருக்களோடு அரசை அணுகலாம் என்று என்னுடைய கருத்து. நன்றி சார். நம்மளுடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.